ஒரு ஊர்ல உண்மையாக நடந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். லூயிஸ் ரெடன் என்ற ஒரு லேடி என்ன செய்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுல சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போய் கடன் கேட்கலாம், மளிகை சாமான கடன் கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அந்த கடைக்கு போய் அந்த ஓனர் கிட்ட சொல்றாங்க, சார் என்கிட்ட இப்ப காசு இல்ல, என்னுடைய வீட்டுக்காரர் சிக்கா இருக்கிறாரு, வேலைக்கு போகல, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சரியானதுமே அவர் வேலைக்கு செல்லும் போது சம்பளம் வரும், அதை நான் எடுத்துட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன், நீங்க தயவு செய்து எனக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் மளிகை சாமான் கடன் கொடுங்க, அர்ஜென்ட்டா கொடுங்கன்னு கேக்குறாரு. அந்த கடைக்காரர் அவங்கள பார்த்துட்டு, அம்மா அதெல்லாம் தர முடியாதுமா, நீங்க இந்த கடையில ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் கிடையாது, புதுசாலாம் என்னால அக்கௌண்ட் யாருக்கும் ஓபன் பண்ண முடியாது, நான் உங்களை நம்பவும் மாட்டேன், தயவு செய்து இந்த கடை விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொஞ்சம் ஹார்ஷா அவங்க கிட்ட பேசினாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருத்தம். திரும்பவும் மறுபடியும் சரி நம்ம வருத்தப்படக்கூடாது, நம்ம ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏதாவது நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் கொஞ்சம் தயவு காட்டுங்க, எப்படியாவது இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு என்ன செய்யுங்க, கடன் கொடுங்க, நான் ரொம்ப ஒண்ணும் வாங்க போறது இல்ல, ஒரு 10 ஐட்டம் தான் இருக்கும் சார், தயவு செய்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, ஒரு முறை சொன்னா உங்களுக்கு புரியாதாமா, தயவு செய்து வெளியில போங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த கடைக்கு இன்னொரு கஸ்டமர் என்ன செய்யறாரு, இத பாத்துட்டு இருக்காரு. இத பாத்துட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்றாரு, சார் என்ன பிரச்சனை, அந்த அம்மா காசு இல்லைன்னா நான் கட்டுறேன், விடுங்க சார், கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இந்த ஓனருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு கஸ்டமர் குடுக்கறவனா அது அப்போ நமக்கு என்ன செய்யும், அது நம்மளுடைய கடையுடைய பேரை பாதிக்கும்னு சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமரை அவர் போக சொல்றாரு. ஆனா அந்த கஸ்டமர் போகாம அப்படியே அங்க நின்னு என்னதான் நடக்குதுன்னு அப்படியே ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காரு. சோ இந்த ஓனர் அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, சரிமா நான் உனக்கு தரேன், நீ என்ன பண்ணு, நீ எழுதி இருக்கிற லிஸ்ட் எல்லாம் என்ன செய்ய, அந்த தராசுல வை, அந்த தராசுல இருக்கிற லிஸ்டுக்கு எவ்வளவு என்னால கொடுக்க முடியுமோ அவ்வளவு தரேன், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு. இந்த அம்மாக்கு தெரியும் லிஸ்ட் ஒரு சின்ன பேப்பர்ல தான் இருக்கும், அந்த பேப்பர் ஒரு தராசுல வச்சா அந்த தராசு என்ன ஆகுது, அசைய கூட அசையாது, அதனால அவர் என்ன நமக்கு தர முடியும், இவரு நமக்கு தரக்கூடாதுன்னு என்ன செய்தாரு, முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கை விடாம அந்த சின்ன பேப்பரை அந்த லிஸ்ட் எடுத்து குயிக்கா எழுதி அந்த என்ன செய்தாங்க, தராசுல வச்சாங்க. வச்சதுமே அந்த ஓனருக்கு தெரியும் அந்த தராசு பேப்பர் வெயிட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது, அந்த அம்மாவை அப்படியே என்ன செய்யலாம், நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பேப்பரை வச்சதுமே தராசு டக்குன்னு என்ன செய்யுது, போய் டேபிள தொட்டுடுச்சு. தொட்டுதும் இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது ஒரு பேப்பரா இவ்வளவு வெயிட் அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு பொருளை வைக்கிறாரு. பிரெட், பட்டர், பால் எல்லாம் ரொம்ப வெயிட் இல்லைங்களா, ஒன்னொன்னா வைக்கும் போது அந்த தராசு கொஞ்சமாவது மேல போகும், ஈக்குவல் ஆகும்னு பாக்குறாரு. ஒரு 10 ஐட்டம்ஸ் வச்சாரு, ஒரு 20 ஐட்டம்ஸ் வச்சாரு, ஏறவே மாட்டேங்குது, அது அப்படியே இறங்கி இருக்கு. சோ அந்த ஓனருக்கு டவுட், என்னதான் அந்த பேப்பர்ல இருக்கு இப்படி அசையலையே அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஆக்சுவலி நான் ஒரு 10 ஐட்டம்ஸ் தான் வாங்க வந்தேன், நீங்க எனக்கு 20 ஐட்டம்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்க, இது போதும் எனக்கு, நிறுத்திடுங்க. ஆனாலும் அவருக்கு டவுட், இந்த பேப்பர்ல அப்படி என்ன ஏதாவது பவர் இருக்கா, ஏதாவது அயன் அட்டாச் ஆயிருக்கா, மேக்னெட் மாதிரி ஏறவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்க இந்த கிராசரி எல்லாம் எடுத்துக்கங்க, அந்த லிஸ்ட மட்டும் பார்க்கலாம் என்னெல்லாம் எழுதி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எடுக்கிறாரு. லிஸ்ட் எடுத்து பார்த்தா அது ஆக்சுவலி சாமான் வாங்குற லிஸ்டே கிடையாது. இது மாதிரி ஒரு பொருளா நான் வாங்க போறேன் அது மாதிரி அவங்க லிஸ்டே போடல. அவங்க அதுல என்ன எழுதி இருக்காங்கன்னா, தேவனே உமக்கு தெரியும் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்காங்க, அவங்க அந்த பேப்பர்ல எழுதி இருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு ஒருத்தருங்க என்ன செய்யறாங்க, விசுவாசமா என்ன செய்யறாங்க, அதை எழுதி இருக்காங்களே. என்ன எழுதி இருக்காங்கன்னா, கர்த்தாவே என் தேவைகள் உமக்கு தெரியும், இதை முழுக்க என்ன செய்யறேன் உங்கள் கைகளிலே விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி குயிக்கா எழுதி அந்த தட்டுல வச்சிருக்காங்க. இந்த கடைக்காரர் நினைச்சாரு, இவ்வளவு ஒரு விசுவாசம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி, நீங்க அக்கௌண்ட்ல எல்லாம் தர வேண்டாம், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இத அந்த கஸ்டமர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாருல, அவருக்கும் ஆச்சரியம். அவர் சொல்றாரு, அந்த அம்மா எவ்வளவு ஒரு நம்பிக்கை இயேசு மேல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நான் அந்த பில்ல கட்டுறேன்னு சொல்லி கட்டிட்டு போறாரு.
நம்ம அந்த அம்மா மாதிரி நாமளும் சில நேரங்கள் இருக்கிறோங்க. சில நேரத்துல ஏதாவது வாங்கணும்னு நினைப்போம், நமக்கு காசு இருக்காது. இல்ல ஏதாவது ஒண்ணு கட்ட வேண்டியது இருக்கும், நமக்கு காசு இருக்காது. அந்த நேரத்துல நம்ம நிறைய நேரங்களை வருத்தப்பட்டிருக்கலாம், சஞ்சலப்பட்டிருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, ஒரு ஜெபம் எவ்வளவு வெயிட் ஆனதுன்னு பாத்துக்குங்க. ஒரு ஜெபம் எவ்வளவு எடை உடையது அது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. தேவன் நமக்கு ஒரு நல்ல மிக பெரிய சக்தியான ஜெபத்தை என்ன செய்யறாரு, நமக்கு தந்திருக்காரு. நம்ம தான் அதை என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்தணும். நம்ம என்ன செய்யணும், கடல் கிட்ட கேட்கணும். எது வேணும்னாலும் ஏசப்பா சொல்றாரு மத்தேயு 6:8, your father knows what you need before you ask him. அதாவது உங்க பிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்யறாரு, முன்பே அறிந்திருக்கிறார். நம்ம ஒன்லி திங் நம்ம என்ன செய்யணும்னா கடல் கிட்ட கேட்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எனிதிங் உங்க மனசு நல்லதாவது ஆசைப்படுதோ அதை கடல் கிட்ட கண்டிப்பா கேளுங்க. அவருக்கு சித்தம் இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசத்தோடு கேளுங்க, சந்தோஷத்தோடு தூங்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.